Hi all, welcome to Glad to Edu. Previous video la sonna pola food safety officer exam ku prepare பண்ணனும் decide பண்ணிட்டீங்கன்னா first அதுக்குரிய syllabus analyze பண்ணனும். Next எங்க இருந்து start பண்ணனும்? Unit 1ல இருக்கக்கூடிய first part அதாவது Food Safety and Standards Act 2006ல இருந்து start பண்ணனும்னு சொல்லி பார்த்திருந்தோம். So, we are also going to start from that. Okay, let me start now. Food Safety and Standards Act 2006. இதுதான் FSS Act 2006 சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஹேர் நானும் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் ஒரு ஆக்ட படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட லீகல் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லீகல் ஜேர்னினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஜென்ரலா ஒரு கண்ட்ரியில நிறைய செக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது டிரான்ஸ்போர்டேஷன், அக்ரிகல்ச்சர், ஓகே, ஃபுட், இந்த மாதிரி இருக்கும். பர்டிகுலர் செக்டரை ரெகுலரைஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டா அதுக்கு லா தேவை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. அப்படி என்னென்ன தேவை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே டிராஃப்ட் பண்ணுவாங்க. அதை தான் பில் அப்படின்னு சொல்றோம். ஒன்ஸ் பில் டிராஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. எதர் இன் லோக்சபா ஆர் ராஜ்யசபா. அதன் மேல டிஸ்கஷன் அண்ட் டிபேட் நடக்கும். ஃபாலோவிங் நெக்ஸ்ட் ஓகே அப்படின்னா லோக்சபால மெஜாரிட்டியா பாஸ் ஆகும் அந்த பில், ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டியா பாஸ் ஆகும். இப்படி பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பிரசிடென்டோட அசென்ட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இஃப் ஒன்ஸ் பிரசிடென்ட் கிவ்ஸ் அசென்ட் ஆர் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பில்லுன்னு சொல்லாம ஆக்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஓகே அப்படின்னு. அப்போ அபிஷியலா அந்த ஆக்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அசென்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் லீகல் டிபார்ட்மெண்ட் அபிஷியல் கெசெட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆன் தட் டேட், ஃப்ரம் தட் டேட்ல இருந்தே அந்த ஆக்ட் comes into force. ஓகே, என்னடா டிஎன்பிசி கிளாஸ் மாதிரி நடத்துறீங்களே அப்படி சொல்லி நினைக்காதீங்க. நம்ம எஃப்எஸ்எஸ் ஆக்டுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பாருங்க, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் இருக்கனால ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் தமிழ்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எஃப்எஸ்எஸ் பில் லோக்சபால மக்களவையில அறிமுகம் பண்ணப்பட்ட நாள் 25th August 2005. லோக்சபால மக்களவையில நிறைவேற்றம் பண்ணப்பட்ட நாள் 26th July 2006. நெக்ஸ்ட் ராஜ்யசபால மாநிலங்களவையில நிறைவேற்றம் பண்ணப்பட்டுச்சு. அந்த நாள் பாத்தீங்கன்னா 2nd August 2006. அப்புறம் பிரசிடென்டோடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பாங்க இல்லையா? அப்படி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்ட நாள் 23rd August 2006. ஆஃப்டர் கெட்டிங் அசென்ட் ஃப்ரம் பிரசிடென்ட், குட், கெசெட்ல அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அரசுதலில் வெளியீடு செய்த நாள் எஃப்எஸ்எஸ் ஆக்ட் எப்போ? 24th August 2006. இந்த ரெண்டு டேட்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எஃப்எஸ்எஸ் ஆக்டுக்குரிய பிடிஎஃப், அஃபிஷியல் பிடிஎஃப் என்னன்னு சொல்லி காட்டுவேன். அப்போ உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். அப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையான்னா இல்ல, இம்பார்ட்டன்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். இப்படிதான் எஃப்எஸ்எஸ் ஆக்ட் 2006க்கான பிடிஎஃப் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 69 பேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து படிக்க போறோம். ஓகே, அப்பதான் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். நடுவுல அப்பப்போ படிச்சோம்னா புரியாது. ஓகே, ஆல்ரெடி சொன்ன போல ஆஃப்டர் கெட்டிங் பிரசிடென்ட் அசென்ட் என்ன செய்வாங்க? லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அதை அபிஷியல் கெசெட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃப்ரம் தட் டேட் the act came into force ன்னு பார்த்தோம் இல்லையா? அதேதான். அப்போ கெசெட்ல பப்ளிஷ் பண்ணப்பட்ட நாள் என்ன? 24th August 2006. ஆக்ட் எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் கேட்டாலும் 24th August 2006. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, when Food Safety and Standards Act published in Gazette கேட்டாலும் இந்த டேட் தான். FSS Act came into force on அப்படின்னு கேட்டாலும் இந்த டேட் தான். ஓகே, parallelly ஷக்கா கேலண்டர் டேட்டுமே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பத்ரா டு 1928 டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஃபிளாஷ் போயிருக்கோம் இல்லையா? 1952ல கேலண்டர் ரிஃபார்ம் கமிட்டி அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க இந்தியால. அதோட சேர்மன் யாரு? மேக்நாத் சாஹா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஏன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1752ல பிரிட்டிஷ் எம்பையர் கிரிகோரியன் கேலண்டர் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இல்லையா? அந்த கிரிகோரியன் கேலண்டர் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க, அடாப்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஆஃப்டர் கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ் நம்பர் ஆஃப் வேரியஸ் கேலண்டர் இருக்குன்னு சொல்லி தான் இந்த சிஆர்சி கேலண்டர் ரிஃபார்ம் கமிட்டி அமைச்சு மேக்நாத் சாஹாவை சேர்மன் அமைச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்க. பை ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தட் கமிட்டி 22nd March 1957 இந்த ஷக்கா கேலண்டர் அபிஷியலா அக்செப்ட் பண்ணிருக்கோம் இந்தியா.
அப்போ அப்படி அக்செப்ட் பண்ணப்பட்ட அந்த மார்ச் மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகா கேலண்டர்ல சைத்ரா 1879. இந்த கதையெல்லாம் வேணாம், சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப எப்படி நம்ம கிரிகோரியன் கேலண்டர் ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு சொல்லி இருக்குதோ அதே போல ஷகா கேலண்டர்லயும் இருக்கும். ஐ வில் ஷோ யூ. இப்படிதான் இருக்கும். ஓகே, இது கிரிகோரியன் கேலண்டர் டேட்ஸ், இது ஷகா கேலண்டர் டேட்ஸ் அண்ட் மந்த். ஓகே, பாருங்க 23rd ஆகஸ்ட் ஷகா கேலண்டர்ல ஃபர்ஸ்ட் பத்ரா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பத்ரா. அப்ப பாருங்க, பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்த டேட் 23rd ஆகஸ்ட். பார்த்த உடனே அப்படி டக்குன்னு ஞாபகத்துல வந்துடும். ஏன் திருப்பி திருப்பி சொல்றீங்க டேட்டை, டேர்ம்ஸ அப்படின்னா டிஃபால்ட்டா உங்க மைண்ட்ல அது உட்காரணும். 23rd ஆகஸ்ட்னு சொன்னா பிரசிடென்ட் அசன்ட், 24th ஆகஸ்ட்னு சொன்னா கெசட்ல பப்ளிஷ் பண்ணது, கேம் இன்டு ஃபோர்ஸ், இப்படி எல்லா பாயிண்ட்ஸுமே டக்கு டக்கு டக்குன்னு ஃபிளாஷா வரணும். அதனாலதான் சொல்றோம் அகைன் அண்ட் அகைன். ஓகே, see here 23rd ஆகஸ்ட் பிரசிடென்ட் அசன்ட் வாங்கினது ஃபர்ஸ்ட் பத்ரா அப்படின்னா கெசட் பப்ளிஷ் பண்ணது 24th ஆகஸ்ட். அப்ப அது செகண்ட் பத்ராவா தான் இருந்திருக்கணும். அதுதான் நம்மளோட ஆக்ட் பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. see here பத்ரா டு 1928 அது இயர். ஏன்னா 1879ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006. என்ன ஆக்டுக்கு பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாரு, அந்த பேரை கொடுத்துட்டாங்க. நம்பர் 34 ஆஃப் 2006. அதாவது அந்த இயர்ல 34 ஆக்டா இது வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. 2006ல நம்பர் ஆஃப் ஆக்ட் வந்துச்சுல்ல, இம்பார்ட்டண்டா எஸ் ஆர்டிஐ ஆக்ட் அப்பதான் வந்துச்சு, எம்ஜி நரேகா ஆக்ட் அப்பதான் வந்தது. ஓகே, நிறைய ஆக்ட்ஸ் வந்துருக்கும், டிஎன்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும். ஓகே, பேரல்ல தான் படிக்கணும். டிபார்ட்மெண்ட்ஸ்னா ஃபுல்லா இதுக்கு உட்காந்து படிக்க முடியாது. அந்த எக்ஸாம்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஜிஎஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. ஓகே, சரி. 2006ல ஆக்ட் நம்பர் 34 இது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆர்டிஐ எம்ஜி நரேகாக்குலாம் வேற வேற சீரியல் நம்பர் இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஆக்ட் எடுக்கிறோம். இந்த டேட் எதுக்காக, இந்த டேட் எதுக்காக அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு சொல்ல தெரியும். நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, எதுக்காக இந்த ஆக்ட், எதுக்காக இந்த ஆக்ட்? டு கன்சாலிடேட் த லாஸ் ரிலேட்டட் டு ஃபுட். ஃபுட்ல நம்பர் ஆஃப் லாஸ் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, அதை பார்ப்பீங்க. மெர்ஜான லாஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். அப்படி எல்லா லாஸ், நியூ ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றதுக்காக தான் இந்த ஆக்டை வந்து எடுத்துட்டு வந்தோம். அண்ட் டூ, எதுக்காக? எஸ்டாப்ளிஷ் தி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்போ ஒரு சட்டம் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த சட்டம் நடைமுறையில இருக்கா, எல்லாரையும் போய் ரீச் ஆகுதா, ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு அதை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும். அதையும் இந்த சட்டத்தின் கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதை தான் ஃபெசை அப்படின்னு வந்து சொல்றோம். எதுக்காக? ஃபார் லேயிங் டவுன் சயின்ஸ் பேஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபுட். சயின்ஸ், இப்போ காலையில என்னன்னா முருங்கைக்கீரை சாப்பிடணும், மத்தியானம்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிட்டா அடுத்து வந்து எப்படி பால் குடிக்க கூடாது, அயன் அண்ட் கால்சியமா அடுத்தடுத்து எடுத்துக்க கூடாதுன்னு ட்ரெடிஷனல் ஃபேக்ட்ஸ் வருது. ஓகே, அப்படி சொன்னா யார் ஃபாலோ பண்ணுவா? அப்ப சயின்ஸ் பேஸ்டா சொல்லணும், சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அயனையும் கால்சியமும் அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அயனோட அப்சர்ப்ஷன் இருக்காது. அயன் வந்து ஹைலி உங்க பாடியில அப்சர்வ் பண்ணணும்னா சிட்ரிக், விச் மீன்ஸ் என்ன, லெமன் ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரியான சிட்ரிக் ஆசிடோட சேர்ந்து எடுத்துட்டோம்னா அயன் அப்சர்ப்ஷன் அதிகமா இருக்கும். இதெல்லாம் எஃப்எஸ்எல் சிலபஸ்ல ஃபர்தரா படிக்க போற டேட்டாஸ், நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டே சொல்றோம். ஓகே, பாருங்க, லேயிங் டவுன் சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆர்டிகல் ஆஃப் ஃபுட் பண்றதுக்காகவும் அண்ட் டு ரெகுலேட், எங்க இருந்து ரெகுலேட் பண்றதுக்காக, ஒரு அந்த என்டையர் சைக்கிள், மேனுஃபேக்சரிங்ல இருந்து, உற்பத்தியில இருந்து, ஸ்டோரேஜ் சேர்த்து வைக்கிறது, பாதுகாப்பு ஸ்டோர் பண்ணுவாங்களே ஸ்டோரேஜ், அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறது, சேல அண்ட் இம்போர்ட்டர், இது இந்த என்டையர் சைக்கிளையுமே வந்து என்ன செய்யணும், ரெகுலேட் பண்றதுக்காகவும் அண்ட் டு என்ஷூர், எதை உறுதிப்படுத்துறதுக்காக, அவைலபிலிட்டி ஆஃப் சேஃப், இந்த ஃபுட்டு வந்து சேஃப் அப்படின்றத வந்து என்ஷூர் பண்றதுக்காகவும் அண்ட் ஹோல்சம் ஃபுட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், நம்ம மனுஷங்க சாப்பிட்றதுக்கு ஒரு சேஃபான ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம அதோட கனெக்டட் அந்த ஃபுட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா மேட்டர்ஸ், அப்பப்போ திடீர்னு இன்ட்ரோடியூஸ் ஆகிற நியூ மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து
ஆர்கனைஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணி அதுக்கு இப்போ ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய எல்லா லாஸையும் கன்சாலிடேட் பண்ணி வந்த ஆக்ட் தான் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 சொல்றாங்க. ஓகே, நவ் யூ ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் ஸோ. பாருங்க, ஒரு ஆக்ட், அந்த ஆக்டுக்கு பேரு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006. அது ஏன் எதுக்காக கொண்டு வராங்க? நம்பர் ஆஃப் லாஸ், நிறைய லாஸ் இருக்கு, அந்த லாஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்றதுக்கு. அப்புறம் இந்த ஆக்டை வந்து ஓகே ரெகுலரைஸ் பண்றதுக்கோ இல்ல அதை வந்து இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு அத்தாரிட்டி வேணும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க ஃபுட் சேஃப்டி, இந்த ஆக்டுக்கு கீழே ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபர்ஸை. அப்போ இது என்ன செய்யும்? சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த என்டையர் சைக்கிளை வந்து செயின் சைக்கிளை தாண்டி செயின் சொல்லலாம், மேனுஃபேக்சர், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன், சேல் அண்ட் இம்போர்ட், அந்த என்டையர் செயினை ரெகுலேட் பண்ணுவாங்க. ஹியூமன் கன்சம்ஷனுக்கு சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட் வந்து கிடைக்குதான்றத என்ஷூர் பண்ணுவாங்க. இன் ஃபியூச்சர் வரக்கூடிய மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரண்ட் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், be it enacted by parliament in the 57th year, அந்த வருஷம் ஓகே 2000 57th year ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியால இந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஃபாலோயிங் திஸ், இந்த ஆக்ட் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 இப்படியே படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு நேரத்துக்கு வந்துடும். அப்ப டீகோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட படிக்கிறோம் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? லீகல் ஜேர்னி என்னன்னு பார்க்கணும், பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அதை டீகோட் பண்ணணும். அதையும் நம்மளே பண்ணியாச்சு, உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வேண்டாம். இப்போ ஒரு புக்கை நியூவா வாங்குறோம், ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? எவ்வளவு பெரிய புக்கா இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கு, எவ்வளவு ஹெட்டிங்ஸ் இருக்கு அப்படிலாம் பார்ப்போம், இண்டெக்ஸை பார்த்து இல்லையா? அந்த கதை தான் நம்ம பண்றோம். பாருங்க, மொத்தம் 12 சாப்டர்ஸ் இருக்குது. 12 சாப்டர்ஸ். சாப்டர் 1 என்ன, சாப்டர் 2 என்ன சொல்லுது, சாப்டர் 3 என்ன சொல்லுது, இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கொஸ்டின்ல வரும். சாப்டர் 5 ஆஃப் எஃப்எஸ்எஸ் ஆக்ட் டிஸ்கஸஸ் அபவுட் கேட்பாங்க. அப்ப ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு இம்போர்ட் அப்படின்னு சொல்ல தெரியணும். டாட் கம்மா கூட மைண்ட்ல இருக்கணும். அப்ப தெளிவா படிக்கணும். டீகோட் இஸ் வெரி எசென்ஷியல். அப்ப பாருங்க, சாப்டர் 6 இதை பத்தி சொல்லுது, ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அஸ் டு ஃபுட் சேஃப்டி. சாப்டர் 7 enforcement of the act. Chapter 8 analysis of food. Chapter 9 offenses and penalties. Chapter 10 adjudication and food safety appellate tribunal. அதாவது கேஸ் அன்சேஃப் ஃபுட்டை பிடிச்சிட்டோம், கேஸ் போடுறாங்க. அப்ப அது சரி இல்ல நான் கரெக்டா தான் வித்துன்னு எஃபிஓ ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர் சொல்றான். அப்ப அவன் வந்து அதுக்கு மேல அப்பீல் போவான். அப்ப அதுக்காக அமைக்கப்பட்ட தீர்ப்பாயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றது சாப்டர் 10. சாப்டர் 11 இஸ் அபவுட் ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். சாப்டர் 12 இஸ் அபவுட் மிசிலேனியஸ் சம்திங்ஸ்லாம் அதுல இருக்கும். ஓகே, சாப்டர் 2 படிதான் மேல பார்த்தோம் இல்லையா? இந்த ஆக்டின் படி ஃபெஸை எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அது பர்டிகுலரா எந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க? சாப்டர் 2ல. அப்போ சாப்டர் 2 இஸ் அபவுட் அப்படின்றதுல நீங்க வெரி இம்பார்ட்டன்டா படிச்சு வச்சுக்கணும். சாப்டர் இஸ் அபவுட் ப்ரிலிமினரி, அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அதோட ஹெட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டா மெமரி பண்ணிக்கணும். இது போக 2 ஷெட்யூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா ஜோன்ஸ் ஃபார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன் ஃபுட் அத்தாரிட்டி. ஃபுட் அத்தாரிட்டியில ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அதாவது ஃபெஸைல. அது போக 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 22 மெம்பர்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்லி செக்ஷன் 5 ஐ திங்க் ஸோ ஓகே செக்ஷன் 5ல வந்து சொல்லுவாங்க. அதுல சப்செக்ஷன் ஈல பாத்தீங்க அப்படின்னா 5 மெம்பர்ஸ், இந்த 22ல 5 மெம்பர்ஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா டேர்ன் ஓவர்ல அப்படி 5 ஜோனா வந்து பிரிச்சிருப்பாங்க. அது ஆக்டோட பிடிஎஃப்ல பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஐ வில் ஷோ யூ. பாருங்க, எஸ் ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல 5 ஜோன். ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5 கொடுத்திருப்பாங்க. 5 மெம்பர்ஸ் ஈச் ஜோன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட், இதுல ஃபர்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் மெம்பர் தான் எடுங்க. ஸ்டேட்டோட மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களை எலெக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க செக்ஷனுக்குள்ள படிக்கும்போது பாத்துக்கலாம். அப்போ 5 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவாங்க? எவ்ரி 3 இயர்ஸ் இந்த சைக்கிள் நடக்கும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, இதுல செகண்ட், ஜோன் 2ல செகண்ட், அப்படி ரெஸ்பெக்டிவ் 3, 4, 5ல செகண்ட் மெம்பர்ஸ். ஓகே, அப்படி எடுப்பாங்க. இதுதான் சரியாட்டம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. செக்ஷன் நடத்தும் போது நம்ம இன்னும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, பாத்துக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இருக்கக்கூடியது zones for representation of states and UT in food authority. மெம்பரா இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் பத்தி சொல்றது. நெக்ஸ்ட் செகண்ட் ஷெட்யூல் இருக்கு, ரிப்பீல்ட் ஃபுட் ரிலேட்டட் ஆக்ட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ்.
பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் லைன்லயே அண்ட் ஆக்ட் டு கன்சாலிடேட் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம். நிறைய லாஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு இதை கன்சாலிடேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி அந்த ஆக்ட் எல்லாம் ரிப்பீல் ஆயிடுச்சு, இனிமேல் இது நடைமுறையிலே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஏன்னா அது எல்லாத்தையும் எஃப்எஸ்எஸ் ஆக்ட்ல வந்து நாங்க நடைமுறைப்படுத்திட்டோம், இந்த ஆக்ட் எல்லாம் இனிமேல் நடைமுறையிலேயே இல்லைன்னு சொல்லி ரிப்பீல் பண்ணப்பட்ட ஆக்ட் எல்லாம் என்னன்னு சொல்லி செகண்ட் ஷெடியூல்ல வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதையும் பார்த்துக்கலாம். Here it is. Prevention of Food Adulteration Act 1954. இந்த இயர்ஸுமே முக்கியம் தான், படிச்சுக்கணும். ஓகே. Food Products Order 1955, Meat Food Products Order 1973, Vegetable Oil Products Order 1947. ரிப்பீல் பண்ண ஆக்டோட இயர்லாம் படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க, படிச்சுதான் ஆகணும். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. எடிபிள் ஆயில்ஸ் ஏன்னா எப்படி சொல்றது, மதர்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் இருந்தவங்க எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தான் இப்போ இந்த எஃப்எஸ்எஸ் ஆக்ட் இருக்கு, சரிங்களா? அதனால இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எடிபிள் ஆயில்ஸ் பேக்கேஜிங் ஆர்டர் 1998, solvent extracted oil, de-oiled mill and edible flour control order 1967, milk and milk products order 1992, any other order issued under the essential commodity act. essential commodities actக்கு கீழே தான் இது எல்லாமே வந்திருக்கும். ஆக்சுவலி இது போக வேற ஏதாவது ஆர்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ, அதாவது ரிலேட்டிங் டு ஃபுட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் ரிப்பீல் ஆகிடுச்சு, ரிப்பீல் பண்ணாததுக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஷெடியூல் வந்து சொல்லுது. இதை பத்தி அகைன் செக்ஷன் 97 ஆர் அந்த ஷெடியூல் 1 பத்தி படிக்கும்போது, செக்ஷன் 51E படிக்கும்போது இன்னுமே பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம எஃப்எஸ்எஸ் பில் இப்போ வந்தது, அது எப்படி எஃப்எஸ்எஸ் ஆக்ட் ஆச்சு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் என்னென்ன, எதுக்காக இந்த ஆக்ட் வந்துச்சு இப்படின்றது எல்லாமே பார்த்துட்டோம். ஃபர்தரா இந்த ஆக்ட் எப்படி ப்ரொசீட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லி செக்ஷன் 1, 2, 3 அப்படின்னு செக்ஷன் 101 வரைக்கும் போகுது. ஓகே. பட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தான் செக்ஷன் 1 பார்க்க போறோம். ஓகே. கீப் இன் டச் வித் us. Thank you.